டான் டிவி நேயர்களுக்கு இனிய இன்பகரமான காலை வணக்கம். ஒரு அபிவிருத்தியுடன் கூடிய மாற்றம். யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரியிலே இப்பொழுது யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரியில் 25வது வருடம் பூர்த்தி. அதனுடைய பீடாதிபதியாக இரா லோகேஸ்வரன் சார் அவர்களுடைய பல முயற்சிகளிலே ஒரு மிக உன்னதமான முயற்சி. அப்போ ஒரு தலைவர், ஒரு நிறுவன தலைவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த தலைமைத்துவ ஆற்றல், புதியவற்றை, புதிய சிந்தனையை, சமுதாயத்துக்கு தேவையானதை, ஆசிரியர்களுக்கு எது தேவையோ அதை செயற்படுத்த வேண்டும் என்ற வகையிலே தேசிய கல்வியியல் கல்லூரிகளிலே இந்த வருடம் புதிதாக ஒரு பாடநெறி, ஆசிரியர்களுக்கான ஆலோசனை வழிகாட்டல் பாடநெறி புதிதாக அறிமுகம் செய்கிறது. அந்த பாடநெறி ஒரு சிங்கள கல்லூரிக்கும் ஒரு தமிழ் கல்லூரிக்கும், யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரிக்கு அந்த பாடநெறியை எடுத்து இங்கே அந்த ஆசிரியர்களுக்கு பயிற்சியை வழங்கி எமது மண்ணிலே மாணவர்கள், ஆசிரியர்கள் பல மனச்சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் உள்ளாகி இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆலோசனை வழிகாட்டல் சேவையை வழங்கவும், உளவள துணை சேவையை வழங்குவதற்கும் ஒரு உன்னுதாரணமான சிறந்த செயலாற்றுகையை யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரியினுடைய தற்போதைய பீடாதிபதி மதிப்பார்ந்த இரா லோகேஸ்வரன் சார் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இது ஒரு உன்னதமான சாதனை. அவர்களை இந்த நேரத்திலே பாராட்ட வேண்டும். அப்ப இவ்வாறான சமூகத்துக்கு தேவையான, இன்றைய பாடசாலைகளுக்கு தேவையான இந்த பாடநெறிகள், நவீன புதிய பாடநெறி, உலகளாவிய ரீதியில இன்றைக்கு அவசியமான பாடநெறி. அப்போ அந்த பாடநெறி ஒரு சிறந்த பயிற்சியை வழங்குறதோட அது பாடசாலைகளிலும் வைத்தியசாலையிலையும் இணைக்கப்பட்டு உள்ளக பயிற்சி வழங்கும். இன்டர்ன்ஷிப் வைத்தியசாலைகளில் இருந்தும், அப்போ வைத்தியர்களும் இந்த பாடநெறியில பாடங்களை கற்பிக்க இருக்கிறார்கள். நாங்கள் ஆசிரியர் கல்வியாளர்களும் அந்த பாடத்தை கற்பித்து இவர்கள் பாடசாலைகளிலே ஒரு நிபுணர்களாக, ஆசிரியத்துவ ஆலோசனை நிபுணர்களாக செயலாற்ற இருக்கிறார்கள். அடுத்த 2-3 வருடங்கள்ல புதிய ஒரு ஆசிரியத்துவ ஆலோசனை வழிகாட்டல் கல்வி கலாச்சாரம் இலங்கை இந்த கல்வி அமைச்சு இந்த புதிய பாடநெறியை உருவாக்கி தொடங்குகிறது. இலங்கையிலேயே தமிழ் மொழி மூலம் முதல் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரிக்கு இந்த பாடநெறி இந்த வருடம் அறிமுகமாகிறது. ஆக இந்த பாடநெறியை இங்கே கொண்டு வருவதற்கு முழு முயற்சி எடுத்த பீடாதிபதி மதிப்பார்ந்த திரு இரா லோகேஸ்வரன் சார் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனெனில் எமது மண்ணுக்கு இன்றைய சமகால உலகத்திலே கல்வி கலாச்சாரத்தில் கல்வியை விருத்தியாக்குவதற்கு, கல்வியை அபிவிருத்தி செய்வதற்கு மாணவர்களுக்கு உளவியல் ரீதியான பல தடைகள் காணப்படுகின்றன. அந்த தடைகளை இலகுவாக நீக்கலாம். ஆனால் நீக்குவதற்கான ஆலோசனை வழிகாட்டல் திறன்களும் தேர்ச்சிகளும் எமது ஆசிரியருக்கு அது ஒரு குறைவாக காணப்படுது. அப்போ இவ்வளவு நாளும் அது ஒரு பாடமாக படிப்பிக்கப்பட்டது ஆசிரியர்களுக்கு. இப்பொழுது ஒரு தனி பாடத்துறையாக இங்கே இலங்கையிலே அறிமுகமாகிறது தேசிய கல்வியியல் கல்லூரிகளிலே. அப்போ அந்த வகையில் ஒரு மிக பயனுள்ள, இன்றைய கால சமுதாயத்துக்கு தேவையான ஒரு பாடநெறி. ஆக இந்த பாடநெறியினூடாக எங்களுடைய மாணவர்களுடைய, ஆசிரியருடைய கல்வி சார்ந்த பல பிரச்சனைகளை, மனிதத்துவ பிரச்சனைகளை, மனித உணர்வுகள் சார்ந்த பிரச்சனைகளை, மனிதர்களுடைய உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை இலகுவாக தீர்ப்பதற்கான செயலாற்றுகளை மேற்கொள்ளலாம். இது உலகளாவிய ரீதியில கல்வியில அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல இவ்வாறான பாடநெறி கற்பிக்கப்படுகிறது. அப்ப இலங்கையில இப்பொழுது புதிதாக இந்த வருடம் அறிமுகமாகிறது. அந்த வகையில இது ஒரு பெற்றோருக்கும் உண்மையாக கல்வித்துறையினருக்கும் எங்களுடைய சமுதாயத்துக்கும் இலங்கை நாட்டுக்கும் ஒரு பயனுறுதி வாய்ந்த, இப்போ அதாவது மிக முக்கியமாக ஒரு கல்வி சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது இந்த பாடநெறியும் எங்களுடைய மாணவர்களுடைய கல்வியில பல சாதனைகளை அடையவும், கல்வியில பல தடைகள் இருக்கின்ற பொழுது அந்த தடைகளை நீக்கவும் வழிகாட்டும். நன்றி, வணக்கம்.